ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரெட் ப்ரான்ஸ் தான் இன்றைக்கி குக் பண்ணேன். ப்ரான்ஸ் தொக்கு பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம பல்க் ஆர்டர் பண்ணலாம். இந்தியன் ஷாப்பில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அவங்க வேறு எங்கேயும் வந்து வாங்கிட்டு வருவாங்க. மீட்டு, ஃபிஷ்ஷு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து அவங்க எதெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த இந்தியன் ஷாப்பில் இருக்கவங்க வேறு எங்கேயும் போய் வாங்கிட்டு வந்து லண்டன்லன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க. மினிமம் வந்து 3 கேஜி ஆர்டர் பண்ணணும். அந்த மாதிரி தான் எல்லாமே. மீட் எதுவும் அந்த மீட்டு ஃபிஷ் எதுவும் வந்தாலும் 3 கேஜி ஆர்டர் பண்ணோம். ஸோ அதனால் நானும் என் ஃப்ரெண்டுமா சேர்ந்து 3 கேஜி ஆர்டர் பண்ணிவிட்டு நான் அதில் 1 கேஜி எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து 2 கேஜி அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக ப்ரான்ஸ் சூப்பராக இருந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நல்லா பெரிய ப்ரான்ஸாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ப்ரான்ஸ் குக் பண்ணிடலாம் தான். இப்போ ப்ரான்ஸில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா சில்லி பவுடர், மல்லிப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இப்போ ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகி அப்படி ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம வந்து தொக்குக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு ஹாஃப் குக்கு ஃப்ரை ஆன ப்ரான்ஸை வந்து நம்ம போட்டு தொக்கு பண்ணலாம். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ அது வந்து வெந்துட்டு இருக்க சைட் பை சைடில் இங்கே வந்து நான் வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிட்டு. ஆக்சுவலாக இது மார்னிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேனால தான். இங்கே வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். கூடவே இப்போ வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி அங்கேயும் நம்ம ஸ்பைசஸ் சில்லி பவுடர் எல்லாமே போட்டிருக்கனால இதுலேயும் நம்ம போடுறப்போ கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை போட்டுட்டு போனதுமே தக்காளி போட்டு வதக்க வேண்டியது தான். இங்கே கொஞ்சம் குக் ஆனதுமே அங்கே கொஞ்சம் பெப்பரும் போட்டிருக்கிறேன். பெப்பர் காரமும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதில் பெப்பரும் போட்டாச்சு. ஃபைனலாக அதே ஸ்பைசஸ் எல்லாமே இதுலேயும் நம்ம போடுவோம் தொக்கு பண்ணுறப்போ. ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பேலன்ஸ் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே இதில் போட்டாச்சு. இனி இது பச்சை வாசனை போனதும் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஸ்பைசஸ் எல்லாமே தான் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லிப்பொடி, அப்புறமா பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இங்கே ப்ரான்ஸுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கிட்டேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ப்ரான்ஸ் தொக்கு. கூடவே இன்றைக்கி ரசம் தான் பண்ணியிருக்கேன். ரசமும் ப்ரான்ஸ் தொக்கும் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கவே அழகாக சுருண்டு வரும். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்திருக்கா கொஞ்சம்
நல்லா மிக்ஸ் பண்ணி விடவே சூப்பராக ரெடியாகி வந்துடும். ப்ரான்ஸ் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நானும் அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிவிட்டேன். எனக்கு ரசம் அப்புறம் ரைஸு ப்ரான்ஸ் தொக்கு தான் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்தே பேக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.